ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வருஷப்பருப்பு தமிழ் வருட பருப்புக்கு முதல் நாள் இரவு ஒரு டேபிள் ரெடி பண்ணி அதில் கண்ணாடி வச்சு, பழங்கள் வச்சு, பூ வச்சு, காசு வச்சு, மஞ்சக்கயிறு வச்சு, சில்லறை காசு வச்சு, தங்க நகை அந்த கண்ணாடிக்கு போட்டு ஒரு கடுகளவு நகையாவது வச்சு வருஷப்பருப்புக்கு முதல் நாள் நைட்டு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு படுக்கணுங்க. நைட்டு அது கல் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிடணும். முதல் நாள் இரவு இது மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு ஒரு தங்க செயின் போடணும் அப்படின்ட்டு பாப்பாடு செயினை வாங்கி போட்டு இந்த சில்லறை காசில் பவுன் நகை ஏதாவது வைக்கணுன்ட்டு என் முதத்தையும் பாப்பாட்டு முதத்தை அதில் போட்டு குபேரியனுக்கு சத்தம் வர அளவுக்கு சலச்சலான்னு சில்லறை காசையும் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிட்டாங்க. காலையில் பொழுது விடிஞ்சோடனே எல்லார் குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே வந்து அங்கே தான் கண் விழிக்கணும். அந்த கண்ணாடியை பார்த்து தான் கண் விழித்து அதை தொட்டு வணங்கணும். காலைல தூங்கி எந்திரிச்சு வந்து அதை தொட்டு நான் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிக்க போனேன். அதே மாதிரி பசங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லியிருந்தேன், அதே மாதிரி செஞ்சாங்க. நானும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு கண் விழித்து கண்ணாடியில் இந்த வருடம் செல்வத்துக்கும் சரி நோய் நொடிக்கும் சரி குறைவில்லாமல் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் எல்லாருமே சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டேன். அதை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாங்க. அதை எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அம்மன் கோயில், ராஜேஸ்வரி கோயில், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. பொங்கல், புளியோதரை எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஏன்னா அங்கே கோயிலில் பிரசாதம் எப்போ கொடுத்தாலும் நான் வாங்காமல் வரவே மாட்டேன், வாங்கிட்டு தான் வருவேன். அங்கே சாப்பிட மாட்டேன், வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். பிரசாதத்தை எப்போதுமே வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். இந்த பாருங்கள், இந்த கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சாமியை கூப்பிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதையும் சாமிக்கிட்ட வச்சுட்டு அடுத்து நான் டிஃபன் செய்யணும், லஞ்சு செய்யணும், எல்லாமே செய்யணும். பாப்பாட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். காய்கறிலாம் அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருச்சு பாப்பா. நான் எதை எந்த சைஸு சொன்னனோ அது மாதிரியே கட் பண்ணி வச்சிருச்சு. சரி, எல்லாேருக்கும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் ஆரம்பிப்போம் அப்படின்னு தக்காளி சட்னி அரைச்சி டக்குன்னு எல்லாேருக்கும் தோசையை ஊற்றி கொடுத்தேன். எல்லாம் பசிக்குதுன்னு கிச்சனுக்கே வந்துட்டாங்க. சரின்னு எல்லாேருக்கும் தோசையை ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைப்போம். பாப்பா வேலையை பாப்பா கரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சிருச்சு, சட்னி அரைச்சி வச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு சமையலாம் ஆரம்பிச்சிடலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டேங்க. சமையல் ஆரம்பித்து அப்புறம் கடை எல்லாம் சமைச்சு முடிச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் வந்து வடையும் பாயசத்தோடு நிற்கிது. பாப்பாவுக்கு வந்து மசால் வடை தான் பிடிக்கும், மெது வடை பிடிக்காது. பசங்களுக்கு மெது வடை தான் பிடிக்கும். அதில் 2 வடையும் சுடன்ட்டு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்பளம், மெது வடை, மசால் வடை அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. சாதம், பூசணிக்காய் சாம்பாரோட இந்த வருஷப்பிறப்பு இதோட முடிந்து